இயேசுவின் எதிர்மை சகோதர சகோதரிகளை, இந்த 22வது அதிகாரமானது தேமானியரான எலிப்பாசு மறுபடியும் பேச தொடங்குகிறார். அவர் என்ன சொல்றார்? கடவுளோடு ஒப்புரவாக்கக்கூடிய வழியை பாரியா, ஏன்னா எல்லாத்தையும் நீ கடவுளுக்கு எதிராக செய்கிறாயே, அல்லது கடவுளிடம் நீ பெரியாளா என்றெல்லாம் இன்னும் அதிகமாக கடவுளுடைய மதிப்பை வெளிப்படுத்தும் வண்ணம் கடவுள் யாரை அவர் நிலைநிறுத்துவார், யாரை துன்புறுத்துவார், யாருக்கு அவர் செவி கொடுப்பார், யாருக்கு செவி கொடுக்க மாட்டார் என்ற அந்த எண்ண ஓட்டத்திலும் யோபுவை இன்னும் கொஞ்சம் துச்சமாக நினைப்பதையும் தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கடவுளை எந்த அளவில் ஒப்பிட்டு மற்றவர்களை நாம் பேசியிருக்கிறோம் என்ற எண்ண ஓட்டத்தோடு அதிகாரத்துக்கு நாம் சுயமெடுப்போம். பின்னர் தேமானியரான எலிப்பாசு பேசத் தொடங்கினார். மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டா? மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயனுண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்ட அவர் உமக்கு தீர்ப்பிடுகிறார்? உமது தீமை பெரிதில்லையா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறையாரிடம் அடகு வைக்கின்றி ஏழையினுடைய உடையை உரித்து அவர்களை நிர்வாணிகளாக்குகின்றீர். தாகமுள்ளோருக்கு குடிக்க நீர் தண்ணீர் தரவில்லை, பசித்தோருக்கு உணவு கொடுக்க முன் வரவில்லை. வலிய மனிதருக்கு வையகம் சொந்தமாயிற்று, அவர் தயவு பெற்றவருக்கே அது குடியிருப்பாயிற்று. பெண்டீரை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர், அனாதையினுடைய கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்துள்ளன, கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும். நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது, நீர் பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானிலிருக்கும் விண்மீன்களை பாரும், அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீ சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்கா வண்ணம் கருமுகில் மறைக்கின்றது, அவர் வான்தளத்தில் உழவுகின்றார். பாதகர் சென்ற அந்த பழைய நெறியில் நீரும் செல்ல விளைகின்றீரோ? நேரம் வரும் முன்பே அவர்கள் பிடிபட்டார்கள், அவர்களின் அடித்தளத்தை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவர்கள் இறைவனிடம் எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பார்கள். இருப்பினும் அவரே அவர்களுடைய இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரிடம் திட்டம் எனக்கு தேவை தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர், மாசற்றோர் அவர்களை எண்ணி நகையாடுகின்றனர். இதோ நாம் பகைவர்கள் வீழ்த்தப்பட்டனர், அவர்களுடைய சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக, இறைவனுக்கு எய்துக அமைதி, அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக, அவர் தம் சொற்களை நெஞ்சில் பொறித்திடுக. எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவேன். கூடாரத்திலிருந்து தீயவற்றை அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து உபீர் தங்கத்தை ஓடை கற்களிடையே வீசிவிடும். எல்லாம் வல்லவரை உமக்கு பசும் பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் திகழ்வார். அப்பொழுது எல்லாம் வல்லவனுடைய நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் அன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீரும் பொருத்தனைகளை செலுத்துவீர். நீ நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோருடைய ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். கைகளின் தூய்மையால் அவர்கள் மீட்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.